நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு உரிய வித்யாபுத்திரன் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 219வது வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம ஜோதிர்லிங்கத்தினுடைய 4வது ஜோதிர்லிங்கத்தை பற்றி பேச போகிறேன். ஓங்காரேஸ்வரர் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் யூ கேன் ரீச் தி பிளாட். நான் இண்டூருக்கு போயிருக்கும்போது ஒரு தடவை தான் போயிருக்கேன் இந்த இடத்துக்கு. நான் early morning 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4:30 வந்தான் டாக்ஸி டிரைவர். when I reached that place it was 6 in the morning. கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆகுது. மலை ஹில்லி ஏரியா. அது பசுமையாக பார்க்க முடிந்த ஓங்காரேஸ்வர் போகிற இடம்லாம் பசுமையாக ஒன்றும் இல்லை. புல்டோசர் வச்சு இது பண்ணுற நதி இந்த ரோடுக்கும் அந்த இதுக்கும் பார்த்தா 30-40 அடி பள்ளமாக இருக்குது. 40-50 அடி பள்ளம், சாதாரண பள்ளம் இல்லை. அங்கே லாரியெல்லாம் சின்ன சின்ன பொம்மையாடு இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் அந்த மாதிரி இருக்குது. இந்த மண்ணை வாரி போட்டிருக்கேன். இது என்ன பார்த்து எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தது. கிட்ட பார்த்து எல்லாமே பானலிங்கம். ரோடு 2 சைட்லேயும் இந்த புல்டோசர் வாரி தூக்கி போட்டது எல்லாமே எல்லாம் லிங்கமாக தான் இருக்குது. எல்லாம் ப்ரௌனிஷ் லிங்கம். கருப்பாக இருந்தது ஓங்காரேஸ்வர் கிடையாது. நல்லா படிச்சுக்கலாம். ஓங்காரேஸ்வர் நதி அது நர்மதா நதி ப்ளூயிஷாக இருக்குது. ஆனால் அதில் அந்த பானாசுரம் பூஜை பண்ண லிங்கங்களாம் அவன் தூக்கி போட்டுருவானாம். அவன் இருந்தது இந்த சவுத்தில் சொல்கிறான். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் பானாசுரனால பூஜை பண்ண, அதனால் பானம்னே பேர் வந்தது. லிங்கத்துக்கு பானம் சொல்கிறதுனால பானாசுரம் பூஜை பண்ணியதுனால பானம். ஸோ பானம்னா நம்ம ஓவல் ஷேப்பில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒன்று இது ஓங்காரேஸ்வர். நான் இப்போ காலையில் early morning 6 o'clock I reached. பொழுது முடிஞ்சிட்டு எங்கேயா கோவில் போட்டோன்னா நீங்கள் கிராஸ் த ரிவர் அப்படின்றான். இந்த பக்கத்தில் இருக்க நான் ஒரு 2 பர்லாம் பிக் பிரிட்ஜு, கான்ட்ரைவர் பிரிட்ஜுன்னு இரும்பு கம்பியிலேயே பண்ணியிருக்காத. நம்ம நடக்கும்போது அசைகிறது. ஸோ யூ ஹேவ் டு கிராஸ் த பிரிட்ஜு. அந்த சைடு போகணும். அது தீவு, தென் திசை. அது தெற்கு கரை. அது அந்த ஓங்காரேஸ்வரர்லேருந்து அந்த தீவு ஓங்கார வடிவிலே அமைஞ்சிருக்கு. ஓம்னு சமஸ்கிருதத்தில் அந்த லெட்டர் மாதிரி தான் இருக்குது அந்த தீவு. இந்த சைடில் கார்லாம் விட்டுடுறான். இதில் நோபடி அலோட் டு கேக் எனி வெஹிக்கிள் இந்த சைடு. ஸோ யூ ஹேவ் டு ட்ராவல். இதை கிராஸ் பண்ணி போய் பார்த்தா கீழே அகல பாதாளத்தில் போட்டெல்லாம் ஓடுது. பார்த்தா அந்த போட்டெலாம் சின்ன பொம்மை போட்டான்னு இருக்குது. அது இருக்க 10-15 அடி நாளைக்கு இருக்கு. அந்த கலரே பார்த்து வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டார்க் ப்ளூ கலர். பட் அழகான இடம் தான். பட் அனுபவிக்க தெரியணும் அது எப்படின்ட்டு. தனியாலாம் போனால் கஷ்டம். அது யூ ஷுட் கோ அஸ் எ குரூப்பு. ஏன்னா எங்கே விழுக்கும் தெரியல, நமக்கு புது இடமா இருக்குது. ஸோ எனக்கு அந்த கிராஸ் பண்ணி இந்த சைடு போகிற உடனே இங்கே படிக்கட்டாக இருக்குது. தெருக்கள்லாம் படிக்கட்டாகவே இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் 10 அடியும் ஒரு படிக்கட்டு வந்துடுது. அப்புறம் ஒரு 5 அடியில் படிக்கட்டு வருது. கடைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணி இது ஒரு மேடான பகுதியில் இந்த கோவில் இருக்குது. நல்ல கோவில், நல்ல ரைஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அதுதான் இந்த ஓங்காரேஸ்வர் கோவில். அந்த கோவிலில் ஒரு வாஷ் பேஸனோட வச்சுருக்காரு. சிவலிங்கத்துக்கு நமக்கு 5 அடி கூட இல்லை, கிட்டே பார்த்துடலாம். ஆனால் யூ கேனாட் கோ நியர்பை. இதிலெல்லாம் நம்ம தொட்டு பூஜை பண்ணலாம். இங்கே காசியில், உஜ்ஜயினில், எவரிபடி இல்லை. பட் இங்கே யூ ஆர் நாட் அலவுடு. சின்ன லிங்கம். அது ஒரு அந்த கருவறை ஒரு 10 அடிக்கு உள்ளே தான் இருக்குது. 10 கூட இல்லை, கம்மியான இதுதான். ஒரு 8 தான் இருக்கும், 8 அடிக்கு தான் இருக்கும். அப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா வாசப்படியில் அந்த ரூம், இந்த அர்த்த மண்டபம்னு சொல்கிறோம். நம்மளோட சொல்லக்கூடிய இது அர்த்த மண்டபம், கருவறை. அங்கே ஒரு வாஷ் பேஸ் நாட வச்சு காப்பரில் அதில் நம்ம எடுத்து போகிற பால் தண்ணி எதை ஊற்றினா அது சுவாமியும் அது அபிஷேகமாக கடு அபிஷேகம். பட் நாட் ஸ்ட்ரைட் அவே. ஒரு டியூப் வழியாக போய் அங்கே தலையில் கொட்டுறது இருக்குது ஓங்காரேஸ்வருக்கு. சரி, இப்போ ஓங்காரேஸ்வர் தேசம் தான் பார்வதி அம்மன் தான். அங்கே அம்பாள் பின்னாடியே இருக்க மாதிரி இருக்குது. மார்பிள் ஸ்டாச்சு அதெல்லாம் போடல. நான் ஸ்லைட்லி வாஸ் கன்ஃபியூஸ்டு. வேற எங்கேயா பார்த்தோம்னா சந்தேகம் வந்து எனக்கு. ஸோ இதில் புக்கிலையும் இல்லை. அது அம்பாள் பார்வதி அங்கே. இது இஷ்வாக்கு குழம்பு ராமருக்கு முன்னாடி. அது அப்போ அந்த குளத்தில் மந்தாத்தான்னு ஒருத்தன் பிறந்தான். எப்படி பிறக்கானா, யுவனாஷ்வான்னு அப்பா.
யுவராஷ்வருக்கு குழந்தை இல்லை. அஸ்வமேத யாகம்லாம் பண்ணுறான். இந்திரன் வந்து பயப்படுறான் அவனுக்கு. இது மாதிரி அவன் தான் போட்டிக்கு வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணுறான். அப்போ பண்ணும்போது ஒரு காட்டு உள்ள நடக்கிறது அது. அப்போ எல்லாம் ராத்திரி ஆகிடுறது. சும்மா இல்லாமல் அவன் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறான், போர் அடிக்குதுன்னு. ராஜா ஹி மிஸ் த ரூட். நைட்டு டார்ச் லைட்லாம் கிடையாது. இமேஜின் 6000 years பேக். ராமாயணம் நடந்து 6600 வருஷம் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி நடக்கிற கதை. அந்த பார்த்தா தண்ணி தாகம் இருக்குது. தண்ணி இல்லை. எங்கேயும் பார்த்தா ஒரு பானை இடம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவன் பானையை எடுக்கிறான் பாருங்க. அது சத்தம் கேட்கறன்னு சொல்லிட்டு அங்கே ரிஷிகள்லாம் படுத்து எழுந்துட்டா. இது நீயே தொட்டது. நாளைக்கு காத்தால பூஜை நிறைய பொழுது உன் பொண்டாடி கொடுக்கணும் வச்சுருக்கோம் தண்ணியை. அப்போ தான் குழந்தை பிறக்கும் அவளுக்கு. நீ குடிச்சிட்டேன்றான். அவன் 3 பானையும் காலி பண்ணிட்டான். உனக்கு தான் குழந்தை பிறக்கும்ட்டான். ஆணுக்கு தான் யுவராஷ்வானுக்கு தான் குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி நீ வேறு வழியே இல்லைன்ட்டா. ஆனால் நீ உன் வயிற்று கிழிச்சி தான் குழந்தை பிறக்கும். விழா எலும்ப கீழே வயிற்று கிழிச்சி குழந்தை பிறக்கும். நாங்கள் உங்களை படைக்க வச்சுருவோன்றான். அப்போ படைக்க வச்சிடுறான். ராஜாவோட விழா எலும்ப கிழிச்சுட்டு இந்த குழந்தை பிறந்துடுது. பால் எப்படி வரும்? ராணிக்கு பால் வரல. அவள் பற்றிருந்தாலும் வரும், பால் வரல. அப்போ வந்து இந்த குழந்தை வந்து முடிச்சு பார்க்கறது கத்துறது பாலுக்கு வேணும்னு. அப்போ இந்திரன் வந்து மண் தாத்தான்றாங்க. தான் கட்டவரில் சூப்பை கொடுக்குறான் குழந்தைக்கு. அதுலேருந்து தான் இந்திரன் கொடுத்த வரத்தினால பிறந்த குழந்தைகள் கட்டவரிலேயே சூப்பர். அதான் அதுலேருந்து அமிர்த மாட்டம் ஒன்று சுரக்குமா அவள். அதுக்கு மட்டும், நாட் ஃபார் ஆல். ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அதுலேருந்து ஏதோ சுரப்பி இருக்குது கட்டவரில் சூப்பினா வரும். இதெல்லாம் சயின்ஸில் நம்ம வளர்ப்பு தெரியாது எனக்கு. திஸ் இஸ் வாட் த புராணா சேஸ். மந்தாத்தான்னு கொடுத்தான். அதனால் மந்தாத்தான்னு அது ஓங்காரேஸ்வரர் நடந்ததுனால, அந்த ஏரியாவில் நடந்ததுனால ஓங்காரேஸ்வர் மந்தாத்தான்னு பேர் அவனுக்கு. ஹீ ரூல்டு ஓவர் த்ரூ அவுட் பாரத். அப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படி ரிலேட்டடாக அவன் அப்போ எல்லாரும் டேக்ஸ் கட்ட சொல்கிறான். திருவத்தியூருக்கு ஓலை வருது. அப்போ திருவத்தியூர் பிக் பிளேஸு. ஸோ அங்கே இருக்க படம்பக்கநாதர் அந்த தியாகராஜ பெருமாள் என்ன செய்கிறாருன்னா, ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு அந்த ஓலையில் எழுதி அனுப்பிச்சுடுறாரு. ஸோ யூ கேனாட் ஃபிக்ஸ் எனி டேக்ஸ் ஃபார் திஸ் பிளேஸ். டேக்ஸ் ஃப்ரீ ஜோன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சுங்கச்சாவடி அங்கே தான் இருக்குது. இப்போ திருவத்தியூரில் தான் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு பே த டேக்ஸு. மந்தாத்தா வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஜோனை அனௌன்ஸ் பண்ணான் சிவன் கேட்டதுனால. அப்போ ஏற்பட்ட மந்தாத்தா அவ்வளோ பராக்கிரமசாலி, நல்லா இருப்பானாக. அவன் வந்து இறந்துப்படுறான். அவன் எல்லாரும் முடிஞ்சிருமே. அவன் தபஸ் பல ஆண்டு காலம் இந்த ஓங்காரேஸ்வர் தீவிலே தபஸ் பண்ணுறான். அது மாதிரி இருக்கும்போது அவன் அங்கேயே வந்து சமாதி ஆயிடுறான். ஓங்காரேஸ்வர் கோவில் சுற்றி வரும்போது ஒரு இடத்துல நான் காமிக்கிறது ஒரு பெரிய அந்த மெத்த சைஸை 8 கட்டு இருக்கும். 6-7 அடி நீளத்துக்கு இருக்குது, 8 அடி அகலத்துக்கு இருக்குது. பியூர் ஒயிட்டில் மெத்த பண்ணி போட்டிருக்கா. பெரிய பெரிய திண்டு, ரவுண்டு திண்டு வச்சுருக்கா. எங்கள் ராஜா மந்தாத்தாவோட சமாதின்ற அங்கே தான் படுத்துப்பார் அவர். ஸோ அது இன்றைக்கி வழங்கப்படுறது அந்த இடம். அப்புறமா ஊருக்கு வந்து மந்தாத்தா கதையை படித்தேன் நான். ஸோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, ஸோ அந்த ஓங்காரேஸ்வரன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் பிளேஸு. நம்ம இதில் சிவபுராணத்தில் எல்லா இடத்துலையும் வருது, ராமாயணத்துலேயும் வருது. ஏன்னா ராமருக்கு முன்னாடி இருந்தவன். ஸோ இந்த ஓங்காரேஸ்வரன் சொல்லும்போது இது எங்கே வருதுன்னா விந்திய மலையை ஒட்டி வருது. விந்திய மலையில் பார்க்கும்போது நாரதர் வந்து கோழிமுட்டுறார் விந்தியனுக்கு. ஏன்னா உனக்கு மரியாதையே இல்லையே, மேரு பருவம் தான் ஒஸ்தியாக சொல்கிறேன், நீ வந்து கொழிச்சு இல்லை எனக்கு வெரி ஹாப்பின்றான். இல்லை சிவனை கொடுத்து தபஸ் பண்ணி நீ பரிசாக வளரணும் அப்படிங்க. பரமேஸ்வரன் சொல்கிறார், நான் தான் மேருமலையோட வசத்தா பெரியாக வளரணுன்ற. ஈஸ்வரன் யோசனை பண்ணுறார், நான் அப்படி கேட்குறான் நான் வேண்டு. அப்போ சொல்கிறார், நீ வந்து கர்வம் பிடிச்சிட்டான்னு உனக்கு வந்து என்னுடைய சிஷ்யாவில் ஒருத்தரை வந்து உன் கர்வத்தை பங்கம் பண்ணி விடுவார் அப்படின்னு. யார்? அகசியர். அகசியர் வரும்போது இவன் பெருசாக புரிய மாட்டேன்றான். அகசியர் கொல்லாம் பிகாஸ் கிராஸ் தட் மவுண்டன்.
அவர் அவ்வளோ வந்து மலை மேலே ஏறி இறங்க முடியும் அவரால். வெளி விட மாட்டேன்றான். ஸோ அப்போ அகஸ்தியர் சபிச்சுட்டு நான் திருப்பி வர வரைக்கும் இங்கே அப்படியே இருக்கணும்ட்டார். ஸோ விந்திய மலை எது, அந்த விந்திய மலையினுடைய ஒரு பகுதியில் தான் இந்த கோவில் அமைஞ்சுள்ளது சொல்லப்படுறது. இதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இது நாரதர் பண்ண கழகத்தினால அந்த விந்திய மலை வெகுண்டேழ அவங்க வந்து வாய் மூடியும் போகிற வேலியில் போகிற ஓனான வேஷ்டியில் விட்டுனா மாதிரி இருக்குது. விந்தியன் வந்து நாரதருக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு கலகம் பண்ணிட்டு போயிடுறாரு அவர். மேலு விட நீ உயரமாக இருக்கணுண்டு. ஸோ பரமேஸ்வரன் சொல்லிட்டார், என் சிஷியனால் நீ அடக்கப்படுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இல்லை நான் அவனை கரெக்டாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன்றான். ஆனால் வந்து ஹி ஃபெயில்டு. ஸோ அகஸ்தியர் தப்பிச்சுடுறாரு அவனை. ஸோ இந்த விந்தியன், அகஸ்தியர், நாரதர், இந்த மந்தாத்தா, so many stories are there. இப்போ இதில் வந்து அந்த நேரத்தில் விந்தியனுக்கு காட்சி தந்தார் இல்லையா பரமேஸ்வரன், 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணுறான். அப்போ தான் இந்த இடத்துல உதயமானார் யார், பரமேஸ்வரன். சரி, இங்கே உதயமாந்து அப்படியே இருக்கணும்னு சொல்கிறேன். அதான் ஜோதிர்லிங்கமாக மாறினது சொல்லப்படுறது. விந்தியனுக்காக பரமேஸ்வரன் இறங்கி வந்து இங்கே காட்சி கொடுத்தனால ஓங்காரேஸ்வரர் வருது. இங்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. எந்த ஊரில் நீங்கள் டிஃபன் வாங்கின வாங்கினா அங்கே சாப்பிட்டா தான். எல்லா இடத்துலையும் போகான்னு ஒன்று விற்கிறான். அவல் இருக்கு இல்லையா, அவலை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு அதில் வந்து லெமன் மிச்சம் இதெல்லாம் வேர்க்கடலை என்னென்ன போட்டிருக்கான், வெங்காயத்தோடு என்னென்ன போட்டு வச்சுருக்கான், கூடையாக வச்சுருக்கான். கேட்டால் போகா கொடுன்னா ஒரு தொன்னையில் தர, அதுதான் சாப்பிட்ணும். நீங்கள் நத்திங் இஸ் அவைலபிள் தேர். டீ கிடைக்கும், போகா சாப்பிடலாம். ஸோ இண்டோரை விட்டால் வேறு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காது. நல்லா அவள் வந்து இதுதான் சாப்பிட்றா. அவர் வந்து ஒன்று பரமாச்சாரியாக சொல்கிறார். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த டிஃபனாக சாப்பிட்டா கூட தோஷம் இல்லை. அதில் இந்த அரிசியை குத்தி பண்ணுறா இல்லையா, நெல்லை குத்தி தான் அதை எடுக்கிற. அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கார். ஆனால் அதில் வெங்காயம் இங்கெல்லாம் போட்டால் விட்டு. ஸோ இந்த நர்மதிக்கு போகிற வரலாம், அந்த ஓங்காரேஷ் போகிற எல்லாருமே இந்த போகாவை டேஸ்ட் பண்ணலாம். மஞ்சள் கலரில் இருக்கும், லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுப்பான், லெமன் பொடிச்சிருப்பான், நல்லாயிருக்கும் அது ஓரளவுக்கு. அந்த நேரத்தில் சாட்டிஸ்ஃபை த குஷி, அதுக்காக அது. ஸோ ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் அது. அது குரூப்பாக போனால் தான் என்ஜாய் பண்ண முடியும், தனியாலாம் பண்ண முடியும். நான் தனியாக போய் மாட்டிட்டாங்க. அப்போல்லாம் பிரச்சனை உடம்பில் எனக்கு தெரியல. ஐ டென்ட் கோ ஃபார் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ குட் நாட் ஈவன் இந்த படிக்கட்டுலாம் ஏறி கோவில் வைக்க போக முடியல என்னால். என்னவோ உடம்பு பண்ணுறது, ஐ வாஸ் ஃபீலிங் டயர்டு, என்னென்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி தேவாசிலையும் ஆச்சு ஒரு தடவை இருக்குது. இதெல்லாம் எம்பியில் இருக்கிற இடங்கள் இதெல்லாம். ஸோ இந்த ஜோதிர்லிங்கத்தில் இது நாதா பிளேஸு. ஈஸ்வரன் சின்ன ரூபந்தான். அது அங்கே வந்து ஒரு தலை உள்ள பாம்பு பாடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாஷ் பேசின் சொல்லக்கூடாது. அது வந்து மில்க் பேசின்னு வச்சுக்கோங்க. அதில் தான் தண்ணி பாலோ தண்ணியோ இது விட்டாலும் அது நேரம் வந்து சுரந்துடும். இது இந்த ரிவர்ஸ் சைடு அது திசை மாறி இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கலாம், நமக்கு இந்த பக்கம் இருந்தால் தான் கணக்கு. வடக்கு பார்த்துருக்கோம் கோமுகம், இது வந்து இப்படி இருக்கிறதுனால மேற்கு பார்த்துருக்கணும். ஸோ இந்த ஓங்காரேஸ்வரர் பார்க்கும்போது இண்டோர், அதாவது எப்படி பிளான் பண்ணோன்னா 2 நாள் எடுத்துக்கணும். ஒரு நாள் ஓங்காரேஸ்வர், ஒரு நாள் உஜ்ஜைன். அடுத்து மாக்கிஷ்பத்தின்னு அங்கே இண்டோர்லேருந்து தனி ரோடு, அது இதோட போயிடலாம். அதையும் பார்க்கலாம். மகேஸ்வர், பிரசன்ட் மகேஸ்வர். ராணி அகல்யாபாய் வந்து ஷி வாஸ் ஹேவிங் ஆஸ் அ கேபிட்டல். லேட்டர் ஆன் ஷி ஷிஃப்டட் டு இண்டோர். மத்திய பிரதேஷ் இந்தியாவில் முக்கியமான பகுதி, கட்டாயம் விசிட் பண்ணணும். நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்க வேண்டியது இடங்கள். இது ஜோதிர்லிங்கம்னு சொல்லும்போது இது 2 இருக்குது, ஓங்காரேஸ்வர் அண்ட் உஜ்ஜைன். ஸோ இதை பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறமா எல்லாருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். நேற்று இரவு காத்தால் ஆரம்பித்து ராத்திரிக்குள்ளேயே புக் ஆகிடுது எல்லாமே சங்கெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறது யோசனை பண்ணும்போது அங்கே 2 குடம் வாங்கி தரோம், பித்தளை குடம், நல்ல கனமான ஷீட்டில். கும்பகோணத்தை ஆனந்த விலாஸ் அவள் சப்ளை பண்ணுறேன்ருக்கேன். இந்த சங்கெல்லாம் வைக்கிற தாம்பாளம் 1300 ரூபா ஒரு தாம்பாளம். ஸோ 10 தாம்பாளம் வாங்குகிறோம். அது சங்கு வைக்கிற பெட்டி 6000 ரூபா ஆகுது. அதுக்கு தேக்கு மரத்தில் ஏற்பாடு பண்ணியாச்சு. கார்பெண்டர் வந்து அளவெடுத்து போயிட்டார். சங்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ தான் மூட்டையை பிரித்து பார்க்கணும் இனிமேல் தான்.
ஸோ இதையும் நான் தயவுசெய்து சங்குக்கு நான் பாருங்கள் இனிமேல் வேறு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அது மலர் மாலைகளே வந்து 2000 ரூபா கிட்டத்தட்ட ஆகுது. மாலைகள், அப்புறம் வந்து சுவாமிக்கு உண்டான பிரசாதம், ஆசாமிக்கு உண்டான சாப்பாடு, எல்லாமே சாப்பாடுனா டிஃபன் தான் நைட் தருவா. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ யார் என்ன கொடுத்தாலும் இனிமேல் சங்குக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நைட்டே புக் ஆகிடுது எல்லாமே. காத்தால ஃபஸ்ட்டு வீடியோ அதனால போட்டேன் நான், இது முந்தின வீடியோ. ஸோ இதோட நான் வந்து இந்த இதை நிறைவு செய்யணும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.